சைத்தானுடைய தீமைன்னு சொல்லக்கூடியது இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல அல்லாஹ் ரஹ்மத் வரும். ஆக நாம் அதை கேட்கிறோம் அல்லாஹ்விடத்துல. அப்படி நாம கேட்கக்கூடிய அந்த வாசகம் இருக்குது, அது நம்ம ஹிதாயத்துக்கு காரணமா இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஹிதாயத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த மேலான வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் தஆலா நாம ஒரு சில பேருக்கு அவன் பிறக்கும் போதே கொடுக்கிறான், ஒரு சில பேர் அவன் தான் நாளை நம்மளுக்கு கொடுக்கிறான். அந்த அடிப்படையில உங்க மத்தியில நமக்கும் உங்களுக்கும் இந்த மேலான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். அதே நேரத்தில் நாம மற்ற வேதங்கள்லயும் இந்த குர்ஆன்லயும் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். இந்த குர்ஆனுடைய மேன்மையான விசேஷம் நமக்கு நிறைய தெரிய வருது. அதை உங்க மத்தியில பகிர்ந்துக்கிறேன். இதை பகிர்ந்துக்கிறதுனால நம்மளுடைய ஈமான் என்ன சொல்லப்படுது, நாம ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு விஷயம் தொடர்ந்ததா இருந்தாலும் மற்ற மார்க்கத்தில் இல்லாத ஒன்று நீங்க சொல்றேன். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும் போது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகின்றேன். இந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட சில விஷயங்களை யோசனை பண்ணி பார்க்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும் போது அல்லாஹ் தஆலா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் சொல்லப்படுது. அளவற்ற அருளாளன்றதுக்கு என்ன, எந்தெந்த விஷயத்துல அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்திலே தான் நாடினவன் தன்னை ஏற்றுக்கொண்டவனுக்கும் தன்னை ஏற்றுக்கொள்ளாத நிராகரிக்கிறவனுக்கும் அவன் தன்னுடைய அருளை செலுத்திக் கொண்டே இருக்கிறான். யாருக்கும் பஞ்சம் வைக்கல. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவன் அளவற்ற அருளாளன். அவனுடைய அருள் இருக்குது, நியாமத்து இருக்குது, அருள் இருக்குது, மேலானதா இருக்குது. அதற்கு ஒரு சம்பவம் நான் படிச்சேன். இரண்டாவது கலீஃபாவாகிய அமீருல் மூமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவங்க கலீஃபாவாக ஆட்சி ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரோடு சேர்ந்து நகர்வனம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறாங்க. ஒரு நபர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நபருடைய சூழ்நிலை எப்படி இருக்கு சொன்னா, கண் பார்வை இல்லை, காது செவிடாக இருக்குது, வாய் பேச வராத ஊமையாக இருக்கிறார். கண்ணுடைய பார்வை இல்லை, காது செவிடாக இருக்குது, வாய் பேச வராத ஊமையாக இருக்கிறார். உடம்பு தொழுநோயாக. இவர்களை பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, யாரு அமீருல் மூமினீன் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இவருக்கு மேலான நியாமத்தை கொடுக்கிறான். என்ன சொல்றாங்க, இவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா மேலான நியாமத்தை